ஏன்னா இன்னைக்கு வந்து சிறைச்சாலைகள் நமக்கு வந்து 13 சென்ட்ரல் பிரிசன்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில். ஸோ இதில் எவ்வளோ பேர் இது வரைக்கும் இங்கே இருக்காங்க, மொத்த கெப்பாசிட்டி எவ்வளோ, ஸோ அதில் எவ்வளோ கைதிகள் உள்ளே இருக்காங்க, எவ்வளோ பேர் தண்டனை குற்றவாளிகள், மற்றவங்க எவ்வளோ பேர் ரிமாண்டு பிரிசனர்ஸ் உள்ளே இருக்காங்க, விசாரணை கைதிகள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இதெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் மற்ற சென்ட்ரல் பிரிசன்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஆய்வு செய்யணும். இங்கே உள்ள சமையல் கூடங்கள் எப்படி இருக்குது, இதில் என்னென்ன என்ஹான்சஸ் பண்ண முடியும், ஏன்னா வருகிற பட்ஜெட்டுக்குள்ளே நம்ம என்னென்ன தேவைகள், அதாவது சிறைத்துறைக்கு என்னென்ன தேவைகள், என்னென்ன வகையில் இதை மாடர்னைஸ் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு விசிட்டர்ஸ் என்ட்ரி நிறைய, கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பார்த்தோம்னா இங்கே உள்ள மத்திய சிறைச்சாலைக்கு மட்டும் 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர் கைதிகளை பார்க்க வராங்க. ஸோ அவர்களுக்கு என்ன மாதிரியான வசதிகள் இருக்குது, எப்படி இருக்குது, ஸோ அதெல்லாம் ஓரளவு டிஜிட்டலைஸ் பண்ணோம்னா என்ன சிரமம் இருக்குது. இப்போ நல்ல கையேடுகளில் பண்ணி அவங்க வந்து ஃபோன் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணி அதை எப்படி வந்து அவங்களுக்கு சுலபமாக்க முடியும், வர்ற பார்வையாளருக்கு வந்து பார்க்க முடியும், இன்னும் அவங்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள செக் பண்ணோம். அது இல்லாமல் உள்ள இருக்க ஆஸ்பத்திரிகள், உள்ள இருக்கிற சிறைச்சாலை உள்ள ஆஸ்பத்திரிகள், ஸோ அதில் எந்த வயலேஷனும் இல்லாமல் உள்ள அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லி முழுமையாக ஆய்வு செய்தோம். கண்டிப்பாக வரும் காலங்களில் ஒவ்வொன்றும் வந்து நம்ம எந்தெந்த இடத்துலலாம் வந்து நம்ம வர்ற பார்வையாளர்களை சுலபமாக்க முடியுமோ அவங்களுக்கு தேவையான வசதிகளை செய்து சுலபமாக்கணும். அது இல்லாமல் கைதிகளுக்கு உள்ளுக்குள்ளே என்ன மாதிரியான பாதுகாப்புகள் இருக்குது, என்னென்ன தேவைகள் இருக்குது, ஓவர்லோடிங் இருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து 1500 பேர் கெப்பாசிட்டினா 1500 பேர் கிட்டத்தட்ட முழுமையாக தான் அந்த கெப்பாசிட்டி முழுமையாக நிறைய இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேர் ரிமாண்டு பிரிசனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த காலங்களை தாண்டி இருக்கிறாங்க. ஸோ அந்த லிஸ்ட்டையும் இப்போ கேட்டிருக்கோம். அதை கேட்டுட்டு அதில் தேவையான அவங்களுக்கு லீகல் சப்போர்ட் என்ன கொடுத்து, அவங்களுக்கு தேவையான லீகல் சப்போர்ட் கொடுத்து, லீகல் எய்ட் கொடுத்து, அவங்களுக்கு வெளியில் வர்றதுக்கான லீகல் ப்ரொசீஜர்ஸை கையாளுறதுக்கான ஒரு சுலபமான முறையை லா மினிஸ்ட்ரிலேருந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணும்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கும் வந்து ஏற்கனவே லீகல் எய்டு வந்து இப்போ அந்தந்த கோர்ட்லேருந்து கொடுக்குறாங்க. அது இல்லாமல் தனியாக ஏதாவது கொடுத்தோம்னா இங்கே நிறைய பேர் ரிமாண்டு பிரிசனர்ஸ் அவங்களுக்கு எந்த சப்போர்ட் இல்லாமல், அவங்களுக்கு யாரும் அவங்களுடைய வீட்டிலேருந்து சொந்தக்காரங்கலேருந்து எந்த உதவி இல்லாமல், அவங்களுக்கு எந்த வித சப்போர்ட் இல்லாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரிமாண்ட் அந்த காலங்களை தாண்டி இருக்கிறவங்களுக்கு இப்போ நிறையா இதை தாண்டி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் கொடுக்க முடியும்னு பார்க்குறோம். ஸோ இது எல்லா சிறைச்சாலை இப்போ 13 சென்ட்ரல் பிரிசன்ஸ்க்கும் சேர்த்து மற்ற சிறைச்சாலைகளுக்கும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக தொடராக அடுத்த ஒரு சில வாரங்களில் இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்குது, ஏன்னா மாடர்னைசேஷன் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் டிஜிட்டலைஸ் பண்ணணும், பார்வையாளர் டிஜிட்டலைஸ் பண்ணணும், சிறையில் வர்ற ரிமாண்ட் பிரிசனர்ஸ் மற்றவர்களையும் டிஜிட்டலைஸ் பண்ணி யார் யார் வர்றாங்க என்னன்றதை நம்ம வந்து கணக்கீடு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அது இல்லாமல் இங்கே வர்றவங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையும், இப்போ அவங்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குது, ஏதாவது இருக்குது என்னென்னு மெயின்டைன் பண்ணி அவங்களுக்கு தேவையான அப்போ தான் மெடிக்கல் சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையும் டிஜிட்டலைஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகளை ஆராய்ஞ்சிக்கிட்டு வர்றோம். வர்ற காலங்களில் ஒவ்வொரு இடத்தையும் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா எந்த தவறுகளும் நடக்கக்கூடாது, சிறைச்சாலைகளில் தவறுகளும் நடக்கக்கூடாது, எந்தவித கைதிகளும் முறைகேடாக எதையும் உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. நிறைய முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் இருக்குது, இந்த மாதிரி இருக்குன்னு நிறைய குற்றச்சாட்டுகள் பல காலங்களாக இருக்குது. ஸோ அதெல்லாம் தடுக்கும் முறைகள், ஏன்னா ஒவ்வொரு நாளும் 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர்கள் வராங்க, சிறையில் இருக்கிற ஒவ்வொரு நாள் ரிமாண்டுக்கு வர பிரிசனர்ஸ் இருக்காங்க. ஸோ அவர்களையும் நம்ம கண்காணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ இதெல்லாம் எப்படி செய்யணுன்றதை முழுமையாக ஆராய்ந்துட்டு வரோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதுக்கான பட்ஜெட்டுகளை முதல்வரிடம் பேசி முதல்வருடைய அனுமதியுடன் என்னென்ன மாதிரியான என்ஹான்ஸ்மெண்ட்ஸு டிஜிட்டலைசேஷன் பண்ணிட்டு, ஏன்னா இதை வந்து இன்னைக்கு இருக்கிற யுகத்தோடு நம்மளும் சேர்ந்து எந்தெந்த இடத்துல மாடர்னைசேஷன் பண்ணணும். இப்போ சிசிடிவிகள் அதிகரிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஸோ எங்கெங்கெல்லாம் சிசிடிவி பொருத்த வேண்டிய தேவைகள் இருக்குது. பவர் ஷட் டவுன் இங்கே கிடையாது, ஏன்னா நேரடியாக இங்கெல்லாம் வந்து நேரடியாக லிங்க் வந்து ஹை டென்ஷன் வயர் வந்து பவர் ஷட் டவுன் இல்லாமல் இருக்குது. அது இல்லாமல் ஜென்ரேட்டர் வசதிகளும் வந்து கொஞ்சம் பழமையாக இருக்குன்னா அதை புதுப்பிக்க வேண்டிய பணிகள் இருக்கும். தண்ணிகள், குடிநீர்கள், ஏன்னா 1500 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் எப்படி செய்யணும், இப்போ ஆர்ஓ வாட்டரில் கொடுக்கணும்னா என்னென்ன மாதிரி பண்ணணும். ஸோ இது அனைத்தையும் இன்னைக்கு வந்து மதிப்புக்குரிய சிறைத்துறை டிஜிபி மற்றும் ஐஜி அவர்கள் அனைவருடன் சேர்ந்து மற்ற அதிகாரிகளுடன் சேர்ந்து ஆய்வு செய்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் வர காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக இதை என்ஹான்ஸ் பண்ணி தேவையான நடவடிக்கைகள் ஒரு சில இந்த வர்ற ஆண்டுகளில் செய்யணுன்றது தான் குறிக்கோள். அதை கண்டிப்பாக செய்ய வேண்டிய முன்னெடுப்புகளை இப்போயே எடுத்திருக்கிறோம். இப்போ ஒரு சில வாரங்கள்லேயே அதுக்கான அறிவிப்புகளும் வரும் என்று நம்புகிறோம். வேற ஏதாவது காவலர்களை சப்போர்ட் பண்ணி உள்ள போதைப் பொருளை கொடுத்தா கடைசி இல்லை வந்து முற்றிலுமாக ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு. இது எந்த வகையில் எப்படி சிறப்பாக நடக்கும்? இல்லை, அதற்காகத்தான் மாடர்னைசேஷன், அதாவது சிறைத்துறையில் ஸ்கேனிங் ஃபெசிலிட்டி, இப்போ எங்கெங்கெல்லாம் ஸ்கேனிங் பண்ணுறதுக்கான, இப்போ இந்த மாதிரி போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான போன வாரம் நீங்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க பழங்களில் அவங்க கொடுக்க வேண்டிய பொருட்கள் வச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லிச்சு. ஸோ அந்த ஸ்க்ரீன் பண்ணுற அந்த பொருட்களை உள்ளே போகிற பொருட்களை ஸ்க்ரீன் பண்ணுறது, ஏன்னா ஒரு நாளைக்கு 700 பேர் வர்றாங்க.
700க்கும் மேற்பட்ட பார்வையாளர் வராங்க. 700க்கும் மேற்பட்ட பார்வையாளர் வந்து அவங்க எல்லாருக்கும் கைதிகளுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்கள், ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு சில விஷயங்கள் மாற்றலாம். எந்த இதெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக, அதாவது சிறைக்கு வந்து இப்போ ஸ்நாக்ஸாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் துணிமணிகளாக இருக்கட்டும், எதெல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அடிக்கடி கொடுக்க வேண்டிய விஷயங்களை இங்கேயே இன்னோசா சப்ளை பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். சரி, ஏன்னா பழங்கள்லாம் வந்து இங்கேயே உள்ளேருந்தே கொடுக்கறதுக்கான வழிமுறைகளை எப்படி செய்யலாம்னு சொல்லி ஆராய்ச்சிட்டு வரோம். ஸோ வர காலங்களில் எதெல்லாம் அடிக்கடி கொடுக்க வேண்டிய பொருட்கள், அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்குற விஷயங்கள்லாம் உள்ளேருந்தே இன்னோசாவே உள்ளே இருக்கிற சிறையில் இருக்கிற மார்க்கெட் வழியாகவே சப்ளை பண்ணுறாரு இருக்கோம். சிறையில் நிறைய தொழிற்சாலைகள் வைத்து அவங்க தொழிற்சாலையில் நிறைய விஷயங்கள் தயாரிச்சுட்டு வராங்க. ஸோ அதையும் வெளியில் மார்க்கெட் பண்ணுறதுக்கான விஷயங்கள் முன்னாடிலாம் வந்து இங்கேயே பிரெட் எல்லாம் பண்ணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு டெலிவரி பண்ணிருக்காங்க. நிறைய வந்து ஹேண்ட்லூம்ல இருந்து நிறைய பெட்ஷீட்ஸ் இதெல்லாம் தயாரிச்சிட்டோம். அதெல்லாம் பார்வையிட்டோம். உள்ள தேவையான, அதாவது மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், அந்த படுக்கை அறையிலேருந்து எல்லாமே அவங்க வந்து உள்ள இன்னோசாவே தயாரிச்சுட்டு வராங்க. அதையும் இப்போ பார்வையிட்டோம். ஸோ இதையும் வந்து வெளியில கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக, ஏன்னா பல ஆண்டுகளாக இருக்கிறவர்கள் அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக அதை வெளியில கொண்டு போய் கொடுத்து அவர்களையும் ஒரு ஒரு அந்த ஆதாரத்தையும் வெளியில அவங்களுக்கான அந்த ஆதாரத்தையும் கொடுக்கும் விதமாக அதையும் என்ஹான்ஸ் பண்ற வேலையை பண்றோம். கண்டிப்பா ஸ்கிரீனிங் ப்ராசஸ்ல மாடர்னைசேஷன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதுக்கான எப்படி பண்ணாலும் தவறு செய்ய வேண்டியவர்கள் அவங்களும் அதில் என்ஹான்ஸாக தான் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்கிரீனிங் பண்ற விஷயத்துல கண்டிப்பாக மாடர்னைசேஷன் டெக்னாலஜிஸ் எல்லாம் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்கான பணிகளையும் அதுக்கும் ஆராய சொல்லி அதுக்கு முன்னெடுப்புன்னு எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக வர்ற சில மாதங்களில் முதல்வருடைய அட்வைஸ் படி நாங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் என்ஹான்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக எங்கேயுமே போதை மருந்துகள் உள்ளே செல்லாத அளவிற்கு எந்தெந்த வகையில் தடுக்க முடியுமோ அதை கண்டிப்பாக செய்யணும். கடந்த 6 மாதங்களில் 5 பேர் வந்து இந்த மாதிரி உடல்நிலை சரியில்லாமல் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அதில் அவங்களுடைய மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்க்குறப்ப எல்லாமே கேன்சர் லெவலில், அதாவது உயர் ரக இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கு, உடல் பாதிப்புகள்னு. இப்போ கிட்னி ஃபெயிலியர், டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, கேன்சர், இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் இருந்திருக்காங்க. கண்டிப்பாக அது சம்மந்தமாக கடந்த வாரமே நான் வந்து டிஜிபி அவர்களோடையும் ஐஜி அவர்களோடையும் நான் வந்து கடந்த வாரமே அதுக்கான ஆய்வு செய்தோம். எந்த விதமான, அதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் தேவையில்லாமல் இனிமேல் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்ஸ், அதாவது அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸ், இது நம்ம இபிலையும் சொல்லிட்டோம். இபிலையும் வந்து தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸை நிறுத்த சொல்லியிருக்கோம். ஏன்னா இப்போ யாருக்காவது டிரான்ஸ்ஃபர் தேவை, இப்போ ஒரு சில இடத்துல ப்ராசஸ் இருக்கும், 3 வருடத்துக்கு மேலே ஒருவர் இருந்தால் மாற்ற வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கும். அது மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் அது இல்லாமல் தேவையில்லாமல் அலுவல் ரீதியான டிரான்ஸ்ஃபர்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். திடீர்னு ஒரு இது அது இபிலையும் சொல்லியிருக்கோம். எலக்ட்ரிசிட்டி போர்ட்லையும் கடந்த வாரத்தோட தேவையில்லாமல் அலுவல் ரீதியாக எந்த டிரான்ஸ்ஃபரும் செய்து நம்மளே ஒரு வேக்கண்ட் கிரியேட் பண்ணி அதில் பொசிஷன் பண்ணி யாரையாவது ஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் செய்ய வேண்டாம் என்று கடந்த வாரம் இபிலையும் வந்து அதை நடைமுறைப்படுத்தி விட்டாச்சு. இங்கேயும் வந்து கடந்த வாரமே சொல்லியாச்சு. அதாவது ஒரு சில இடத்துல அந்த போஸ்டிங்கில் இப்போ 3 வருஷம் இருக்கணும், 4 வருஷம் இருக்கணும், இருந்தால் அவங்க மாற்றப்பட வேண்டும் என்ற ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை தவிர்த்து தேவையில்லாமல் ஒருத்தரை வந்து மாற்ற வேண்டிய சூழ்நிலை. இப்போ ஏதாவது பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் அவர் சரியாக பணியாற்றவில்லை, பனிஷ்மெண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ்னால் அதுக்கான நோட் போட்டு ப்ராப்பராக பண்ணலாம். அது இல்லாமல் அலுவல் ரீதியான அந்த டிரான்ஸ்ஃபர்லேயே போட்டிருப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸ்க்காக டிரான்ஸ்ஃபர், அந்த மாதிரியான டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணக்கூடாதுன்றது ஆல்ரெடி 2 துறைகளுமே சொல்லிட்டோம். இபிலையும் சொல்லியிருக்கோம், இப்போ சிறைத்துறையும் சொல்லியிருக்கோம். மருத்துவமனையில அதே மாதிரி சிறைகள்ல மேற்கொள்ள இல்லை, சிறைகளில் இருக்கிற என்னென்ன இப்போ ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதுக்காக நடந்துட்டு வருது. கண்டிப்பாக போதை மருந்துகள் எல்லா இடத்தையும் தடை செய்யப்படும் தான். நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் நான் தான் சொல்கிறேன், இப்போ 700 பேருக்கு மேலே பார்வையாளர், 700 பேரும் அவங்களுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுறதுக்கான நீங்கள் மாடர்னைஸ்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வேணும். ஸோ இதெல்லாம் என்னென்ன டைப் ஆஃப் எக்யூப்மெண்ட்ஸ், இது எப்படி ப்ரொக்யூர் பண்ணலாம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே கண்டிப்பாக சரி செய்யறதுக்கான பணிகளை தான் செஞ்சுட்டு இருக்கோம். விரைவில் அனைத்திற்கான முன்னெடுப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சிறை வெளியில இருந்து போதைப் பொருள், செல்போனாலும் காமன் சௌகரியம் வச்சுட்டாங்க, ரோடு அகலப்படுத்துது, இன்னும் காமன் சௌகரியம் இருக்குல்ல. இல்லை, உள்ள இருக்க எல்லா பெரிமீட்டரையும் எப்படி இருக்குன்னு சொல்லி மாற்றம் பண்ணுவோம். யாருமே அவ்வளோ சீக்கிரம் உள்ள வந்து போடாத வேலைகள்லாம் ரெண்டு அளவுனால செவர்கள் இருக்கு. அந்த மாதிரி போட முடியாத அளவுக்கு தான் இருக்கு. இன்னொன்று, எல்லா பிளாக்கும் தனியாக தான் இருக்கு. எந்த பிளாக்லையும் போய் நீங்கள் இங்கேருந்து கரெக்டாக போய் அந்த பிளாக்ல எல்லாம் போட முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஸோ இது மற்ற இடத்துல ஒவ்வொரு இடத்துல சிறைச்சாலை, பழைய சிறைச்சாலை, இப்போ மதுரை மற்ற சிறைச்சாலைலாம் ரொம்ப பழைய சிறைச்சாலை, அதில் உள்ள ஃபெசிலிட்டிஸ் வேறு. நம்ம இப்போ இங்கே சென்ட்ரல் பிரிசனில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் என்னென்ன மாதிரியான பாசிபிள் ஏரியாஸோ அதில் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்ய முடியும். ஆனால் முழுமையாக சரி செய்யறதுக்கான வேலைகளை தான் துவங்கியிருக்கிறோம் இன்னைக்கு. இல்லை, ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் சொல்லலாம். ஏன்னா நீங்கள் 19 எனக்கே வந்து ஒரு சில ரிப்போர்ட்டர்ஸ் ஃபோன் பண்ணாங்க, சார் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஃபுல்லாக கரண்ட் இல்லைனாங்க. ஃபுல்லாக இல்லைன்னா எந்த இடம்னு சொன்னாங்கன்னா அவங்களே யோசிச்சுட்டு வந்துட்டு, சார் இந்த தெருவில் அப்படின்னாங்க. ஸோ ஒரு சில நீங்கள் சொல்கிறப்பே வந்து பொதுவாக சொன்னீங்கன்னா நல்லா இருக்காது.
ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல இந்த மாதிரியான ஊழியர்கள் தப்பா இருக்காங்கன்னு சொன்னா கண்டிப்பாக பொதுமக்களுக்காக தான் மின்சார வாரியம். ஊழியர்களும் அவங்களுடைய 100% பணியாற்றி கடந்த 2 நாட்களாக இரவு பகல் பார்க்காம பணியாற்றிட்டு வராங்க. ஸோ அவங்களையும் வந்து கண்டிப்பா எந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்கா தவறு இருக்குதோ அதை மட்டும் சொல்லுங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கும். கொளத்தூர் தொகுதியில நடந்தது 2 நாளைக்கு முன்னாடி வந்து ஊழியர் போய் கேட்கும்போது மதுபோதையில இருந்திருக்காரு. இல்ல, நேற்று இரவே யாரெல்லாம் இந்த மாதிரியான மெத்தனமாக அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு சில நோக்கங்களோடு இருந்தாங்களோ அவங்க நிறைய பேர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கண்டிப்பாக அதை தவிர்த்து மீதி இருக்கிற அனைவரும் வந்து இரவு பகல் பாராமல் வேலை பார்த்துட்டு வராங்க. சீக்கிரம் சீரமைக்கும் பணிகள் நடைபெறும்.